بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال بل سولت لكم أنفسكم أمرا فصبر جميل عسى الله أن يأتيني بهم جميعا إنه هو العليم الحكيم. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளை பார்த்து கூறினார்கள், பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்கள் காரியத்திற்கு உங்களுடைய மனம் அதை அலங்காரமாக ஆக்கி காட்டிருக்கின்றது. எனவே ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமைதான் என்று கூறி அஸல்லாஹு அன் யஅ்தியனி பிஹிம் ஜமீஆ இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பான், அவன் ஞானம் உள்ளவன், மிகவும் அறிந்தவன் என்று கூறினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையிடத்தில் அந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், அருமை தந்தையே, உங்களிடத்தில் நாங்கள் கொடுத்த அந்த வாக்கின் அடிப்படையில் இந்த புன்யாமின் என்ற சகோதரி அழைத்து சென்றோம். ஆனால் அவர் திருடி விட்டார். திருடியதன் காரணமாக அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் உண்மைதான் கூறுகின்றோம், பொய் கூறவில்லை. அவ்வாறு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வாகன கூட்டத்தில் கேட்டு பாருங்கள், எங்களோடு வந்த இந்த ஊர்வாசிகள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், தந்தை இடத்திலே சொன்னார்கள். இப்போ தந்தை அப்பொழுதும் அவர் சந்தேகப்படுகின்றார். பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும், உங்கள் மனம்தான் உங்களை அலங்காரமாக காட்டியிருக்கின்றது. ஆனால் நடந்த சம்பவம் முதலில் நடந்தது பொய்யான சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணவில்லை, அவர் தொலைந்து விட்டார், ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொன்னதெல்லாம் அது பொய்யானது. அப்பொழுதும் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நடந்தது இது உண்மை. இதையும் அவர்கள் என்ன செய்யவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அதற்கடுத்து அவர்கள் சொன்னார்கள், அஸல்லாஹு அன் யஅ்தியனி பிஹிம் ஜமீஆ, என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் ஞானம் உள்ளவன், அறிந்தவன். 3 பேர்களை கூட நான் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒன்று முதலாவதாக யூசுப், இரண்டாவதாக அவருடைய சகோதரர் புன்யாமீன், மூன்றாவதாக உங்களுடைய சகோதரர் அதாவது அவருடைய தலைவர். அந்த சகோதரிகளையே மூத்த தலைவர் அங்கே தங்கிவிட்டார் அல்லவா, அந்த எகிப்திலே தங்கிவிட்டார். இவர் இந்த 3 பேரையும் நான் இழந்திருக்கின்றேன். ஆகையினால் அல்லாஹ் இவர்கள் 3 பேரையும் மற்றும் உங்களையும் அல்லாஹ் என்னிடத்திலே ஒன்று சேர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறினார்கள். இருந்தாலும் அவருடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மனம் இழந்து விட்டோமே என்ற ஆதங்கத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யூசுப்புக்கு ஏற்பட்ட நாசமே என்று அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பழைய நினைவு திரும்பி வந்து விட்டது. இப்பொழுது இழந்தது இந்த 2 சகோதரர்கள் இழந்து நிற்கின்றார்கள். ஆனால் பழைய நினைவு வந்ததனால் அவர் சொன்னார்கள், யூசுப்புக்கு ஏற்பட்ட கை சேதமே, அவர்களுக்கு ஏற்பட்ட நாசமே, இப்படி ஒரு சோதனை எனக்கு ஏற்பட வேண்டுமா என்று அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவருடைய 2 கண்களும் வெண்மையாக ஆகிவிட்டது. மேலும் அவர்கள் அந்த கவலையின் காரணமாக அழுது அந்த கண்களில் ரத்தம் வற்றி அது வெண்மை நிறத்திற்கு ஆகிவிட்டது. கண்ணை பார்ப்பாங்க, ரத்தம் இருக்குதா இல்லையா, அந்த அளவு கண்ணு கூட அப்படி போச்சு, வெள்ளையா போச்சு. அதற்கு கோபம் கதையும். ஆனால் தன்னுடைய அந்த கோபங்கள், தன்னுடைய அந்த அதாவது கவலைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு என்ன செய்தார்கள், இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். யூசுஃபுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று கூறியதற்கு சொன்னார்கள், அந்த அவருடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், உங்களுடைய அருமை தந்தையே, ஏன் இப்படி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கின்றீர்கள்? தல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, நீங்கள் யூசுஃபை நினைத்து உங்களுடைய உடலே நீங்கள் வருத்தி கொண்டிருக்கின்றீர்கள். மெலிந்து விட்டது, உங்களுடைய உடல் மிகவும் மெலிந்து விட்டது. மேலும் இதன் காரணமாகவே நீங்கள் மௌத்தாகி விடுவீர்களோ என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்றும் தங்களுடைய அந்த பிள்ளைகள் தந்தையிடத்தில் தன்னுடைய ஆதங்கத்தை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய முறையீடு இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. ஏன் நான் இந்த அளவிற்கு அழுது கொண்டிருக்கின்றேன் என்ற காரணம் உங்களுக்கு தெரியாது. இருந்தால் ஏனென்றால் இந்த பிள்ளையுடைய அந்த
ஏக்கம், அதனுடைய தாக்கம் என் மனதை எந்த அளவிற்கு பாதித்து விட்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே வஅலமின் அல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவைகள் எல்லாம் நிச்சயமாக நான் அல்லாஹ்விடமிருந்து அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் என்றால் ஒரு ஆறுதல் அவர்களுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த கனவை பற்றி நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்களே. 12 பிள்ளைகளும் என்ன செய்வார்கள், ஒன்று சேர்வார்கள். அதில் 11 பேர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள். 2 சந்திரனும் நட்சத்திரம் தனக்கு பணியும் என்று ஒரு கனவு சொன்னார்களே. அந்த கனவின் விளக்கமாக இவர்கள் நினைக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பான். ஆனால் அது நடக்கும். 11 பிள்ளைகள் என்ன செய்வார்கள், யூசுப்புக்கு சையா செய்வார்கள் அப்படிங்கிறதை மனதை ஆறுதல் கொண்டதன் காரணமாகத்தான் இந்த வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான், இந்த என் பிள்ளைகளை எல்லாரையும் அல்லாஹ் ஒரு நேரத்தில் ஒன்று சேர்த்து வைப்பான் என்று கூறினார்கள். அதற்கடுத்து மீண்டும் தம் பிள்ளைகளிடத்தில் சொல்கின்றார்கள், போய் தேடிப்பாங்க என்று அடுத்த வசனத்திலே என்ன செய்ய அல்லாஹ் கூறுகின்றார். இன்ஷா அல்லாஹ்